4 ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸுனாலே அவன் ஒன்று யோசிப்பான், கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவன் ஒரு மாதிரி யோசிப்பான், இவன் ஒரு மாதிரி யோசிப்பான். அது மாதிரி 4 பேரும் 4 விதமாக யோசிச்சான். ஒரு ஃப்ரெண்டு என்னென்னா அவனோட தாட் ப்ராசஸ், அதுக்கு பேர் ஐடியாலஜி. அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? ஒருத்தன் ஒரு ஐடியாலாம் வாழ்க்கையை நாடுவான். இப்போ நான் சொல்கிறேன்ல, நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூட் தான் உன்னை பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம். அது சரவணன் சாரோட ஐடியாலஜி. இப்போ சில பேர் என்ன சொல்லுவா, என்னதான் இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும், வாழ்க்கையில் பொறுமையாக கைண்டாக இருந்தாலே போதும், அதுதான் வாழ்க்கை. இது மாதிரி சில பேர் பேசுவாங்க, கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கோ அதை பேசுவான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு CA கோச்சிங், நீ சக்ஸஸ் ஆகணும், நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூட். இது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். என்ன இருக்கும்? ஐடியாலஜி இருக்கும். புரியுறது ஐடியாலஜின்னா என்னென்னு? இப்போ ஒரு ஃப்ரெண்ட், அந்த 4 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்ட் என்னென்னா, வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போனால் உழைப்பு தாண்டா. என்னவா தாண்டா? உழைப்பு இருந்தால் போதும், எஃபர்ட் தான், எதாக இருந்தாலும் முயற்சி செஞ்சால் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டோட தாட் ப்ராசஸ். இன்னொரு ஃப்ரெண்ட் என்னடா உழைப்பு கிழப்புன்னு, உழைப்பு ஒருத்தனை பெரிய ஆள் ஆகாதுரா. அப்போ கூலி வேலை செய்கிறவன் தான் பெரிய ஆளாக இருக்கணும். கூலி வேலை செய்கிறவன் கம்மியாக தானே வாங்குறான். அதுலேருந்தே உழைப்புலாம் பெரியல, அறிவு தாண்டா. கூகுள் CEO பாரு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான். அப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அறிவு தாண்டா, உழைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு. ஏன்னா ஃப்ரெண்டு ஒன்று சொன்னாலே இன்னொருத்தன் அப்ஜெக்ட் பண்ணான், அவன் தானே ஃப்ரெண்டு. இன்னொருத்தன் என்ன நினைக்கிறான்னா, அட 2 பேரும் முட்டாளுங்களே, என்னடா உழைப்பு அறிவுன்னு பேசுகிறீங்க, எல்லாத்துக்குமே காரணம் கடவுள் தாண்டா, பக்திடா. கிருஷ்ணா, ராமா, பெருமாள், ஜீசஸ், அல்லாஹ் அக்பர், இதாண்டா வாழ்க்கை. பக்தி தாண்டா. பக்தி இருந்தா எல்லாமே கிடைக்கும்டா. இப்ப கல்ஃப் கண்ட்ரிலாம் பாரு, அவனுங்களாம் என்னடா படிச்சானுங்க, என்னடா உழைச்சானுங்க, ஆனா கோடி கோடியா பணம் அவனுங்கிட்ட தானேடா இருக்கு. ஏன்னா கடவுள் அவங்களுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆயில கொடுத்துட்டாரு பாரு. கடவுள் இருந்தா எல்லாமே கிடைக்கும்டா நம்ம கிட்ட. நீ நினைச்சிக்காத, உழைப்பும் படிப்பும் தான் பெரிய லெவலுக்கு. அவன் ஒரு லாஜிக் வச்சிருக்கான். யார் ஒரு லாஜிக்? 3வது ஃப்ரெண்டு. 4வது ஒருத்தன் என்னங்கன்னா, 4வது உங்களுக்கு கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க. எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு, கரெக்டா இல்லையா? உழைச்சி தான் முன்னுக்கு வரணும், அறிவில் முன்னுக்கு வரணும், பக்தியில் முன்னுக்கு வரணும். பக்தி இருந்தாலே எல்லாம் கிடைச்சிடும். எதுக்கு உழைக்கணும், எதுக்கு அறிவாக யோசிக்கணும்? அதுக்கெல்லாம் நிறைய பேர் யோசிப்பான். நம்ம பக்தியாக இருந்துட்டாலே நம்ம கோடி கோடியாக பணம் வரப்போகிறது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். இன்னொருத்தன் என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் வேஸ்ட், இந்த யூனிவர்ஸ் எனர்ஜி தான் வாழ்க்கை. நீ இதெல்லாமே இருந்து எனர்ஜியே இல்லைன்னா, உயிர் இல்லைன்னா, உயிர் தாண்டா வாழ்க்கை. உயிர் எவ்வளோக்கோல துட்டிப்பா இருக்கோ அப்பதான் உனக்கு உழைக்கவே முடியும், உன்னால அறிவா இருக்க முடியும். நீ கோயிலுக்கு போகணும்னா கூட உன் உயிர் உனக்கு கோஆபரேட் பண்ணும்டா. உயிர் தாண்டா எல்லாமே, எனர்ஜி தான் எல்லாமே. என்னது? எனர்ஜி தாண்டா உலகமே. ஸோ இப்போ இந்த சூரியன் இல்லை, சந்திரன் இல்லைன்னா உனக்கு எனர்ஜியே இல்லையே. உனக்கு எனர்ஜி இருக்கிறதுனால தான் டைஜஸ்ட் ஆகுது. இது இருக்கு. பணம் இல்லாமல் கூட நம்ம காட்டில் போய் ஒரு பழத்தை, அறிவே இல்லை, குரங்குக்கு அறிவு இல்லை, உழைப்பு இல்லை, பக்தி இல்லை, கரெக்டா இல்லையா? ஆனால் குரங்கு வாழ்ந்துக்குதே. அப்போ குரங்குக்கு என்ன இருந்தால் வாழுது? எனர்ஜி இருந்தால் வாழுது. அப்போ அந்த உயிர், அந்த எனர்ஜி தாண்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி இருந்தால் தாண்டா வாழ்க்கை, இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். புரியுறதா இல்லையா? இப்போ இவனுங்க 4 பேரும் ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கான். ஒருத்தனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், தப்பு கிடையாது, கரெக்டாக இல்லையா? இவனுங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஈவன் தோ டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி இருந்தாலும், இவனுங்க ஒரு அட்வென்ச்சர் டூர் போகிறானுங்க. ஒரு காட்டு உள்ள நடந்து போகிற ஒரு ட்ரெக்கிங். அவங்க இது மாதிரி காட்டு உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. பயங்கர இடி மின்னலோட பயங்கர மழை. ஓகேவா? இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ எங்கேயாவது ஒரு ஷெட்டு கிடைக்குமா, போய் கொஞ்ச நேரம் புந்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ மழை இடி மின்னலுமா இருக்குது. ஒரு சின்ன மண்டபம் மாதிரி ஒரு காட்டு உள்ள ஒரு கல்லெல்லாம் வச்சுருந்தது. இவனுங்க டக்குன்னு 4 பேர் உள்ளே போயிட்டாங்க. குட்டி மண்டபம் தான். இவனுங்க 4 பேர் உள்ளே போய் மழையில் நனையாமல் நிற்கிறதுக்காக உள்ளனாங்க. அங்கே நடுவில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஓகே, சிவலிங்கம் இருந்தது. இவனுக்கு இடமே பத்தலை. இடமே பத்தாமல் இவனுங்க 4 பேருமே அந்த லிங்கத்து சைடில் இருக்கும்ல, அதில் உட்காந்துட்டானுங்க. புரியுறதா இல்லையா? இங்கே யாரா இருக்கா, பூசாரி ஈசாரி இல்லை, நான் சொல்கிறது புரியுது. அந்த லிங்கத்து சைடில் தண்ணி ஊற்றுறதுக்காக ஒன்று வச்சுருக்கோம். அதில் 4 பேரும் உட்காந்துட்டானுங்க. ஏன்னா இடம் இல்லை, நிற்க முடியல. அது வேற ஹைட்டு குட்டியாக இருக்கிறதுனால இவனுக்கு இப்படியே எவ்வளோ நாள் நிற்கிறதுன்னு சொல்லி டக்குன்னு உட்காந்தோன்னே உடனே சிவன் அங்கேருந்து அப்படியே எழுந்துட்டார். இவனுங்களால தாங்கவே முடியல. சிவன் நமக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அவன் தவம் இருப்பான் சிவனை பார்க்கறதுக்கு, டக்குன்னு சிவன் காட்சி கொடுத்துட்டாரேன்னு சொல்லி இவனுங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த 4 பேருக்கும். இந்த 4 பேரும் உடனே கேட்குறான், ஐயோ ஒரு சிவனை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் தவம் கிடக்குறான், நாங்கள் எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டியே சிவனே அப்படின்னு கேட்கும்போது உடனே சிவன் சொல்கிறாரு, நீ உழைப்பு தான் வாழ்க்கைன்னு வாழற, நீ அறிவு தான் வாழ்க்கைன்னு வாழற, நீ பக்தி தான் வாழ்க்கைன்னு வாழற,
நீ எனர்ஜி தான் வாழ்க்கைன்னு வாழற. நீங்க 4 பேரும் சேர்ந்தீங்கன்னா அங்க கடவுள் வந்துரும்டா. உனக்குள்ள கடவுள் தன்மை வரணும்.